தம்பி உங்க பேரு? ராஜீவ் காந்தி. ராஜீவ் காந்தி. ராஜீவ் காந்தி. என்ன படிச்சிருக்கீங்க? பாதியில் டிஸ்கண்டினியூ. அப்புறம் என்ன வேலை செஞ்சீங்க? மேன் பவர் சார் ஒரு 10 வருஷம் இருந்தேன் மேடம். சரி, நீங்க ஒரு சாதனையாளர். உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கறதுக்கு நான் விருப்பப்படுறேன். இந்தாங்க, வாங்கிங்க வாங்கிங்க. என்னன்னா, இந்த மாதிரி ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்தீங்கல்ல, ஏமாத்தி கல்யாணம் பண்ணி ஒரு குடும்பத்தை அழிச்சீங்கல்ல, எப்படிங்க மனசு வருது இதுக்கெல்லாம்? ராஜு, வாங்கிங்க வாங்கிக்கங்க சொல்றேன். எவ்வளவு கஷ்டப்பட்டு பெத்து வளர்த்திருப்பாங்க, 12வது வரை படிக்க வச்சிருப்பாங்க. அந்த பொண்ணு லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணீங்க? ஒரு பொண்ணை ஏமாத்தி இன்னொரு பொண்ணை ஏமாத்தி கல்யாணம் பண்றது நல்லபடியா? இந்தா, நல்லா படிக்க வச்சு உங்க அப்பா அம்மா கஷ்டப்பட்டு உன்னை படிக்க வச்சதுக்கு நீ ஏமாத்திட்டு போனல. ஹலோ ஹலோ, ஏமாத்தி இன்னொரு பொண்ணுக்கு துரோகம் பண்ணி அப்பா அம்மாவுக்கு வயிற்றுச்சல கொடுத்துட்டு போனாயில, அண்ணன் அக்கா எல்லாரும் ஏமாத்திட்டு போனல. உனக்கு ஒரு கிஃப்ட் தான், வச்சுக்கோ. வாங்க, கல்யாணம் பத்திரிக்கை அடிச்சு ஒரு மாப்பிள்ளை வச்சுக்கோ. அவங்க குடும்பம் எல்லாருக்கும் அவமானத்தை கொடுத்துட்டு போனல, இந்த வச்சுக்கோ. இப்ப அழுது என்ன பிரயோஜனம்? இதுக்கு ஒரு எண்டே கிடையாது. எப்படிதான் அப்படி மனசு வருது? ஒரு பச்சை பொண்ணு இப்படி ஒண்ணு தெரியாத பொண்ணு ஏமாத்தி எப்படிதாங்க உங்களுக்கு எல்லாம் மனசு வருது? ஹலோ மிஸ்டர் ராஜு, ரொம்ப நல்ல நாட்டா தலை குனிஞ்சு உட்காராதீங்க. ஐ வாண்ட் டு நோ, எப்படி உங்களால ஏமாத்துறதுக்கு மனசு வருது? அந்த பொண்ணு வீட்டுல இருக்கால, 2 புள்ளை பெத்துது. ஹலோ, கேக்குறேன்ல, எப்படி ஏமாத்த மனசு வருது? கண்ணுக்கு அழகா இருக்கா, ஐயா வேற சூப்பர்வைசர், ஹீரோ ஆயிட்டாரு. ஒழுக்கங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? வயசு வராம கல்யாணம் பண்ணி 13 வயசுல 15 வயசுல 17 வயசுல என்ன தெரியும்? வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு எப்படி முடிவு பண்ண முடியும்? அவங்கள கட்டி வச்சாங்கல்ல, அதுதான் தப்பு. அந்த பொண்ணு இதுதான் நமக்கு வாழ்க்கைன்னு இருந்துட்டா. நீங்க என்ன பண்ணி? ஆம்பளல அது கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அந்த பொண்ணோட அப்பா அம்மாக்கு எப்படி இருந்திருக்கும்? எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்திருப்பாங்க. அவ்வளவு கேவலமா போச்சாங்க ஒரு பொண்ணோட வாழ்க்கை. அந்த பொண்ணோட அப்பா அம்மாக்கு எப்படி இருக்கும்? உங்களுக்கு சுயமரியாதைங்கிறது கிடையாதா? இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். சுயமரியாதைங்கிறதே கிடையாதா? ஹலோ, அவர் ஏமாத்தினாருன்னா போடா சொல்லிட்டு தனியா வாழ்ந்திருக்கணும். நீங்க தூக்கி போட்டிருக்கணும். அப்பவே சேர்த்து பிடிச்சாங்களாம். இவங்க கெட்டு போயிட்டாங்களா, அதனால கூட போயிட்டாங்களாம். வாட் நான்சென்ஸ் இஸ் திஸ்? இந்த பாருமா, நீ செஞ்சது தப்பு. அந்த பொண்ணு அப்படி செய்ய வச்சது, நான் சொல்ற மாதிரி இந்த சமுதாயத்தோட ஆட்டிடியூட் தான். இந்த மாதிரி ஆளுங்களை கெடுக்கிறதே நம்ம ஆட்டிடியூட் தான். போலீஸ பயம் இல்லை, சட்டத்தை பயம் இல்லை, அப்பா அம்மாவை பயம் இல்லை, மாமியார் மாமனார பயம் இல்லை, பொண்டாட்டிய பயம் இல்லை, எதுவுமே இல்லை. பொண்ணுங்க வாழ்க்கை அவ்வளோ கருகப்பல்ல மாதிரி யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டு போயிட்டே இருக்குது. அப்புறம் எப்படி விட்டீங்க? இதெல்லாம் ஒரு வாழ்க்கை. 13 வயசுல அந்த பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி, அதுக்கப்புறம் இந்த பொண்ணை லவ் பண்ணி, இன்னும் எத்தனை இருக்கு இது மாதிரி? கல்யாணம் ஆகாம எத்தனை லவ் சொல்லுமா? இருக்கா? தெரியல மேடம். உங்களுக்கு தெரியுமா? இல்லையா? நல்லவரா உங்க வீட்டு? ரொம்ப நல்லவரா? ஹலோ மிஸ்டர் அச்சீவர், சொல்லுங்க. சாதனையாளர், சொல்லுங்க. ஏன் இப்படி பண்ணீங்க? எதுக்கு அந்த பொண்ணை அந்த பொண்ணுகிட்ட சொன்னீங்களா? ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு சொன்னீங்க. எப்படிங்க மனசு வரும்? எனக்கு அதான் புரியல. எப்படி மனசு வரும்? ஒரு பொண்ணை இப்படி அபாண்டமா ஏமாத்து எப்படி? பொண்டாட்டி மூஞ்சிய பார்க்கும்போது உறுத்தாது? ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. இப்போ அவர் மண்டையில என்ன ஓடுறதுன்னா, இப்படி வந்து உட்கார வச்சுட்டாலே நம்ம மானம் போயிடுச்சே.
ஆனா அவ வாழ்க்கை போனது பிரச்சனை இல்ல. அவ அதே நரக வாழ்க்கையில அதே சாக்கடையில அப்படியே வாழ்ந்து கழிச்சிடணும், மண்டிய ஓட்டிடணும். பொம்பளைல பேசக்கூடாது. பொம்பளை பேசினா அது மாடஸ்டி லைன் தாண்டற மாதிரி. அவளுக்குன்னு ஒரு சுயமரியாதை கிடையாது, அவளுக்குன்னு ஒரு தன்னம்பிக்கை இருக்கக்கூடாது, அவளுக்கு ஆசாபாசங்கள் இருக்கக்கூடாது. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பெண்கள் நிறைய விஷயங்கள்ல அவங்களும் தப்பு பண்றாங்க. மொத்தமா ஆண்கள் தப்பு, பெண்கள் எல்லாம் நல்லவங்கன்னு நான் சொல்லவே இல்லை. ஆனா இதுவும் இருக்கு, அதுவும் இருக்கு. ஆனா இது ஜாஸ்தி. அதுதான் பிரச்சனை. ஒரு வாரத்துல 5 எபிசோடு வந்தா அதுல 4 பெண்கள் ஏமாந்து போறதுதான், பெண்கள் கஷ்டப்படுறதுதான். ஒண்ணுதான் ஒரு ஆண் பாதிக்கப்படுறான். இன்னும் 2 பொண்டாட்டிக்காரங்களுக்கு எல்லாம் ஒரு மெடல் பண்ணி வச்சுக்கணும். நம்ம வந்தா அந்த மெடலை கொடுத்துடணும், இல்ல இங்க சைன் பண்ண சொல்லணும். 2 பொண்டாட்டிக்காரங்கள்லாம் சைன் பண்ணிட்டு போகணும், மெடலை மாட்டி விட்டு அனுப்பணும். சாதனையாளர். உன் பேர் என்னம்மா? சஞ்சலா. சஞ்சலாக்கு இப்போ மண்டேல இந்த பொண்ணு இப்படி வந்து உட்கார வச்சுச்சே, என்னதான் அவளுக்கு நடந்த அநியாயம் யோசிக்கல. உங்களுக்கு ஒரு பண்ண அநியாயம் உங்களுக்கு பிரச்சனையா இல்ல, அவங்க இங்க இங்க வந்ததுதான் பிரச்சனை. ஹலோ, என்ன பிளான்? பார்த்துக்கோங்க மேடம். நான் அப்போதைக்கு பசங்க பார்த்து இந்த அளவுக்கு நான் சம்பாதிப்பேன். இது 3 மாதம் வேலை இல்லை போல. நீங்கள் எங்கே விட்டாலும் ஆனால் என் ஒய்ஃப் லாஸ்ட் இது விட பண்ணுறேன். குழந்தை இல்லாதெல்லாம் என்னால் இதில் நான் பார்த்துட்டு எங்கே ஒன்றா கூட இருக்கட்டும், ஆனால் என் ஒய்ஃபெல்லாம் விட முடியாது. இதில் என்னால் காப்பாற்ற முடியும். எனக்கு வயசில் ஒன்றே நான் இதுவும் இல்லை தப்பு இது சொல்லிட்டு குடிக்காரங்க கிடையாது. அதெல்லாம் 3 மாதம் வேலை இல்லை, 25,000 ஒரு 20,000 சம்பளம் வாங்கினா வீட்டுக்கு வேலை இல்லைனா ஒரு கொஞ்சம் டைமெண்ட் அந்த ஆளுங்களை சுற்றி வீட்டில் வெளியே போக மாட்டேன் மேடம். நீங்கள் பேச்சு கேளுங்க. 10 வீட்டை விட்டு எப்பயாச்சும் ட்ரிங்க்ஸ் பண்ண எப்போ பண்ணால் தான் வெளியே போவோம். அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே வெளியே போக மாட்டேன். தெரு சைடு கூட போய் உட்கார மாட்டேன். கேட்டு கூட பாருங்கள், அந்த விஷயத்தில் கேட்டு பாருங்கள். இல்லை என் கூட கேட்டு பாருங்க. இல்லை எங்கள் ஊர் வெளியெல்லாம் போக மாட்டேன். ஆனால் 3 மாதம் வேலை இல்லையே, இன்னும் இவ்வளோ சம்பளம் வாங்கி வந்து உட்காந்துட்டுமே. வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கி போறது கூட முக்கியம் இல்ல, குடி மட்டும் தான் முக்கியம் மேடம். மேடம் சொல்லிட்டுங்களா, ஃபைனான்ஸ் கம்பெனில அடிக்கடி மாசம் மேடம் நான் ஒரு நிமிஷம் இருங்க மேடம். நான் சொல்லிடுறேன். 1 லட்ச ரூபா கடன் இருந்து மேடம். இதே கடை வாங்கி என்ன ஒரு நிமிஷம் மேடம், கடை வாங்கி இல்ல புள்ளைங்களை கான்வென்ட்ல படிக்க வைக்கறாங்கன்னு கேளுங்க மேடம். சரி மேடம், ஒரு நிமிஷம். கான்வென்ட்ல 5 வருஷம் படிக்க வச்சேன் மேடம். 2 புள்ளியும் 5 வருஷம் 2 பேரும் படிக்க வச்சேன். 20,000 ஆனா 5 வருஷம் படிட்டு அதுக்கப்புறம் முடியல. ஒரு வருஷத்துக்கு 20,000 2 பேர் படிக்க வச்சேன். 5 வருஷம் படிக்க வச்சேன். எவ்வளவு பசங்க உங்களுக்கு? 4 பையன். 4 பேரையும் அதே மாதிரி படிக்க வைக்க முடியுமா? சரி, அதனால என்ன வேலைக்காச்சும் போகலாம் மேடம். வீட்டை விட்டு வெளியே போக கூடாதுன்னு அது கூட சூப்பர் ஸ்டார் கேட்டா நீ போட்டு விட்டு. அதெல்லாம் பண்ணவே மாட்டாங்க. வீட்டை விட்டு என்ன வெளியே போக கூடாதுன்னு நினைக்கிறாங்க. சாமான் அளவுக்கு துணி வெளியே போக கூடாது. வெளியே பசங்க யாருன்னா ஆம்பளை பசங்க போறாங்க. வீட்டாண்ட பாத்தாங்க நீங்க 2 பேரும் யாரு ஃப்ராட் வேலை பண்றீங்க, வீட்டாண்ட பாத்துட்டு போறாங்க அவங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களை உள்ள வந்து செம்ம அடி அடிப்பாங்க மேடம். நைட்டி போடக்கூடாது, போட்டு நைட்டி பிடிச்சி கீச்சு செம்ம அடி அடிப்பாங்க. குடி போதையில ரொம்ப கண்ணு தெரியாம. நான் சொல்லு மேடம், இது பண்ணதெல்லாம் உண்மை. ஆனா இப்ப தெரியுமா மேடம், 5 வருஷத்துக்கு முன்னாடி சொல்றேன், 4 வருஷத்துக்கு ஒரு வருஷம் மேடம். ஒரு வருஷத்துக்கு ஒரு முறையாவது வேணா எங்க போக மாட்டேன், தந்தாரிப்பட்டு போவா. வருஷத்துக்கு ஒரு முறை போவா. நான் போய் நான் சுத்தம் ஒரு வாட்டிக்கு 10,000 செலவு சுத்தம் அவருக்கு தெரியும். 10,000 ஆனா சொல்ல மாட்டாங்க, வச்சுப்பாங்க, மறைச்சிப்பாங்க. யாரு தொண்டையார்பேட்டையில இருக்காங்க இவங்க மேடம். நான் ஒரு சொல்றேன் மேடம், இவங்க